ஆவியானவர் நம்மத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், மோர் லவ் சொல்லுங்கள் பாப்பா, சத்தத்தை உயர்த்தி. மோர் லவ், இன்னும் அதிகமான நேசம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக நம்ம நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். இன்னும் அதிகமாக அவரை இம்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. மனுஷர்களை பிரியப்படுத்த எவ்வளவோ நாம் எத்தனைக்கிறோம், என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். ஒரு குழந்தை தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளணும்னு அப்பா அம்மாவுக்கு பிரியமாக ரொம்ப நடந்து கொள்ளுகிற சின்ன குழந்தை. ஆனால் பரிசுத்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா? வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்கு. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரங்களை. ஆனால் நீங்களும் நானும் ஒரு கரத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு இல்லை. வி நீட் யூ லார்ட். உங்கள் முகத்தை தான் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் தான் எங்களுக்கு வேணும். ஆமென். ஆமாம், ஆண்டவர் வந்து திடீர்னு உங்கள் முன்னாடி நின்று உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் என்ன கேட்கணும்? ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, ஒரு நிமிஷம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஆசை என்னவாக தான் இருக்கணும்? நீங்கள் தான் ஆண்டவரே. நல்லா பாடணும்ல, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் சச் a wonderful song. ஐ திங்க் ஜேம்ஸ் எட்வர்டனோட சாங் நினைக்கிறேன். ஆண்டவரை நாம் அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் நேசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நேசிக்கிறோன்னு சொல்கிறது வேற, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, வெளிப்படுத்துகிறது வேற. ஆமென். இந்த உலகத்திலேயே தன்னுடைய நேசத்தை முற்றிலும் வெளிப்படுத்தின ஒரே ஒருத்தர் யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். அதை விட ஒரு படி மேலே போய் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் யாருன்னா பிதா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஜீவனை கூட கொடுத்துருவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைய யூ won't give up your child. பிள்ளைகளை விட்டு கொடுப்போமா? என் ஜீவனை போனாலும் என் பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு தான் போய் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் நேசிக்கணும், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஹல்லேலூயா. See, God loves every creation but not believe everyone. ஆண்டவர் எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார், ஆனால் எல்லாரையும் நம்புறதில்லை. ஆமென். நமக்கு அறிமுகமானவர்கள், நம்மோடு படித்தவர்கள், நம்மோடு படுத்து உறங்கினவர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், ஒரே தெருவில் இருக்கிறவர்கள், உடன் பிறந்தவர்கள் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் நம்ம விலையேறப்பட்டு ரட்சிப்பினாலே இழுத்து திருச்சபையில் அமர பண்ணியிருக்கிறார். இந்த காலம் கிருபையின் காலம் என்றும் நிறைய காலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் இதுதான். ஆமாம், யார் வேணாலும் உங்களை எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணி திருப்பிடலாம். அதனால் நீங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. நேர்த்தியான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமாம், இந்த 2 நாள் ஆண்டவர் தான் பேசிகிட்டு இருக்கிறார். அதனால் பரிசுத்த தேவன் உங்களை இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறத நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். நம்முடைய மாம்சத்திற்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய தகப்பனும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். இந்த 2 பேர் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர்கள். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ரைட். இந்த நாள் ஆண்டவர் ஒரு பிரத்யட்சமான வார்த்தையை இரவில் எனக்கு நினைப்பூட்டி ஒரு புஷ் எனக்குள்ளே வச்சார். என் ஜனத்தின் மேன்மை என்ன அப்படின்னா, அவர்கள் என் பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள்னு சொன்னார். சொல்லுங்கள், நீங்கள் யார்? ஆமாம், இவரை கேரியர் ஆஃப் த அனாயிண்டிங். அப்படின்னா ஆர்க் ஆஃப் கவெனன்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடன்படிக்கை பெட்டி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க உடன்படிக்கை பெட்டியை? இந்த படத்துலலாம் பார்த்தது இல்லையா உடன்படிக்கை பெட்டி? ஹல்லேலூயா. ஆமாம், இதை சுமக்கிற ஆசாரியர்கள் நீங்களும் நானும். ஆமாம். ஆமாம், நம்ம ட்ரங்கு பெட்டி பார்த்துருப்போம், உடன்படிக்கை பெட்டி பார்க்க சான்ஸ் இல்லை. இப்போ ஒரு சில திருச்சபைகள்லாம் அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வச்சுக்கலாம், ஆனால் அதை என்ன பண்ண முடியாது, இப்போ போய் தொழுது கொள்ளக்கூடாது. ஆமாம். இப்போ நியூ புதிய காரியங்களெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அந்த நாட்களில் சினகாக் என்ற திருச்சபைகளில் பயன்படுத்தப்பட்ட காரியங்களெல்லாம் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. மேனோரான்ற குத்துவிளக்கு, அப்புறம் ஷோஃபார்ன்ற எக்காலம் எல்லாம் இன்றைக்கு ஊதிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம அதை போய் என்ன பண்ணிடக்கூடாது, விக்கிரகமாக மாற்றிடக்கூடாது. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. ஒரு சில நல்ல போதகர்கள், அதாவது டீச்சர்ஸ் இருக்கிறாங்க.
ரொம்ப ஞானமாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக போதிக்கிற அநேகர் உண்டு. கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு. ஆமாம் தானே? அவன் ரொம்ப ஆழத்தில் போயிட்டோன்னா, ஆழத்தில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம். ஒரு சில நல்ல டீச்சர்ஸ் உண்டு, ரொம்ப அழகாக ஜூபிலி அண்ணன்லாம் ரொம்ப அழகாக ஞானமாக பேசுவார், ரொம்ப அழகாக பேசுவார், சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஆமாம். சரி, அப்படி இன்னொரு பக்கம் போனீங்கன்னா இன்னும் ஒரு சிலர்லாம் உண்டு, அப்படியே நமக்கு நன்மை பேசுகிற மாதிரியே இருக்கும், விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதற்கெல்லாம் நடத்துகிறதற்கு ஒரு சிலர் உண்டு. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் உபதேசங்களில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷம். மீடியாவில் நிறைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை பார்த்து கொள்வாராக, காத்து கொள்வாராக. தெரில, ஆண்டவர் உணர்த்துறதுனால நான் சொல்கிறேன். ஆமென். நீங்கள் தான் ஆர்க் ஆஃப் கவர்னன்ட். ஹல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கை பெட்டிகளும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ நார்மல் ஹியூமன் பீயிங். நீங்கள் ஏதோ உங்களை பார்க்கிற சக மனிதர்களைப் போல சாதாரணமானவர்கள் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் சுமக்கிறவள் இல்லையா? ஆமாம், ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறார். அவருடைய பிரச்சனத்தை கேரி பண்ணிட்டு போகிற கேரியர்ஸ் நம்ம. நீங்கள் அதை சுமந்து கொண்டு போகும்போதே மற்றவர்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. சரி, தயவாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கும்படி பரிசுத்த தெய்வம் நம்ம மத்தியில் இந்த நாளில் பேசுவாராக. நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு சம்பவம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசித்தோம் என்றால் அதில் ஜீசஸ் 2 சாமுவேல் 6 நான் வாசிக்கிறேன், 6:10 வாசிக்கிறேன், கேளுங்க. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். யார் வைத்தார்னா தாவீது. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 1 அல்ல 2 அல்ல 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்ற தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் 3 சம்பவம் நடக்கிறது. அப்படின்னா கர்த்தர் ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதிக்கிறார், அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனாக இருக்கும்போது 3 விஷயங்கள் நடக்கிறது. 3 டைமென்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங். 3 பரிமாணத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னென்னா, நம்பர் 1 ஓபேத்-ஏதோமை. அப்படின்னா என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், மாத்திரமல்ல எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 வசனங்களில் தொடர்ந்து எழுதப்பட்டு இருக்கிற காரியம் என்னன்னா, ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தார், அவன் குடும்பத்தை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். குடும்பம்னா ஃபேமிலி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்னா சம்பத்துக்களையும் எல்லா பொருட்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாட் இஸ் பிளெஸ்ஸிங் சொல்லுங்கள். எது ஆசீர்வாதம் அப்படின்னா, உங்களுக்கு தொந்தரவில்லாத நன்மை செய்கிற ஒன்று தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமாம். வாட் இஸ் பிளெஸ்ஸிங் திடீர்னு கேட்குறேன் நான். எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, அது ப்ளூ கலரில் உருண்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆசீர்வாதம்னா என்னது? எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல், பிரச்சனை இல்லை, அதன் மூலமாக நன்மை உங்களுக்கு வருகிறதோ அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். ஒரு சிலர் ஆசீர்வாதம்னு நினச்சி ஒரு பெரிய பிரச்சனையை கூடவே வச்சுருப்போம். பார்த்துருக்கீங்களா? நம்ம நினச்ச போது ஆசீர்வாதம் நமக்குன்னு. ஆனால் வாட் இஸ் பிளெஸ்ஸிங்? ஆண்டவர் சொல்கிறார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக எதன் மூலமாயும் அவனுக்கு தொந்தரவில்லை. ஆமென். ஒரு சிலர் ஆசையாக கார், ஒரு சில கார் மேலே ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இந்த கார் நான் வாங்கணும்னு ஆசையாக இருப்பாங்க. அந்த காரை ரொம்ப நேசித்து வாங்கியவும் செஞ்சுருவாங்க.
வாங்கி ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம். ஒரு பொருளை வாங்கும்போது அது எனக்கு தேவையா, அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியுமா, அதன் மூலமாக எனக்கு பிரயோஜனம் உண்டான்றதெல்லாம் தாண்டி இந்த நெசசரின்னு சொல்லுவோம், அதாவது அத்தியாவசிய தேவை. என்னது அத்தியாவசியம்? நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அழகான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே? அந்த நாட்கள் அண்ணாச்சி கடை போனீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். அண்ணாச்சி உள்ளே போயிட்டு 2 நாளுக்கு அப்புறம் வெளில வருவார். அது வரைக்கும் கூட்டமாக எல்லோரும் நிற்கணும். அதில் 2 இருக்காது, மாற்றி போட்டுருவார். ஆமாம் தானே? ஆமாம். ஆனால் அப்போ நீங்கள் என்ன எழுதிட்டு போனீங்களோ அது மாத்திரம் தான் உங்கள் கையில் வரும். ஆனால் இப்போ நீங்கள் எழுதிட்டு போகிறதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்புறம் நீங்கள் கூடவே ஒரு நண்டு செண்டை பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைய பேரனை யாராவது கூப்பிட்டு போகிறீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களை உள்ளே வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அதை அரிசி பருப்பு எண்ணெய்லாம் எங்கே இருக்கும்? போனவனே இருக்கா? கிடையாது, உள்ளே இருக்கும். நடுவில் இந்த ஃபேஸ் வாஷு, ஷாம்பு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். பில் போடுற இடத்துல ஒரு சம்பவம் இருக்கும். என்னது அது? ஸ்நாக்ஸு, சாக்லேட் எல்லாம் இருக்கும். இப்போ பில் போடுறதுக்கு எல்லாம் கூட்டமாக நிற்கும் போது இந்த பயல் அதை டெம்ப் பண்ணும். அப்படி இந்த வாண்டு என்ன பண்ணும், அதை பார்த்துட்டு கூப்பிட்டு நம்மளை எனக்கு அது வேணும் அப்படின்னு. நீங்கள் டென்ஷன் தாங்காமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி என்ன பண்ணுவீங்க? அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்க வேணான்னு முடிவெடுத்து பல்ல கடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தால் கூட சில்லறைன்னு அவனே ஒன்று கொடுத்து அனுப்புவான். நடக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? திஸ் இஸ் கால்டு டெம்டேஷன். பிசாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களை ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாக ஏற்கனவே இல்லை, உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது. உங்கள் ஃபேமிலியை தட்டணுன்னா அவனுக்கு எங்கே அடித்தா நீங்கள் விழுவீங்கன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுற, ஆயுதங்களை பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரெசன்ஸ் கேரியராக, ஒரு ஆசாரியனாக இருந்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் நடக்கும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அப்படியே நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவாராக, நடப்பிப்பாராக. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தி சீக்ரெட் ஆஃப் த பிளெஸிங், ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறது மாத்திரமே. ஹல்லேலூயா. God be with us. அழகா ஃபாதர் பாடுவார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திற்குள்ள அப்படி நிரம்பி தேவ பிரசன்னத்தை சுமக்கிற நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கண்களுக்கு சில விஷயங்கள் விசிபிளாக தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. நீங்கள் பார்க்கத்தக்கதாக சில ஆசீர்வாதங்களோ சில மேன்மைகளோ வந்து கொண்டிருக்கும். சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஆமென். இந்த வருஷத்தில் இல்லை கடந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய நன்மை எதுன்னு இப்போ ஒருத்தரை கூப்பிட போகிறேன். நான் யோசிச்சு வச்சுக்கோங்க. உடனே இப்போ தான் சில தலையை குனிகிறாங்க, என்ன செஞ்சாரு தெரியல. ஐயோ, ஒரு மிகப்பெரிய நன்மை எது சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறத தவிர பெரிய நன்மை நமக்கு. ஒரு மிகப்பெரிய திருச்சபைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாட்டி வந்தாங்க. எல்லாரும் ஜோம் பண்ணி எனக்கே டயர்டாகி தப்பிச்சு ஓடிடலான்னு யோசிக்கும் போது எனக்கு கூட்டம் நிறையா, ஒரு 2000 பேருக்கு மேலே ஜபிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் நின்று மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பாட்டி மாத்திரம் சேரில் தூரமாக உட்காந்துருந்தாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு அந்த பாட்டியால் நடந்து வர முடியலையோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி மெதுவாக எழும்பும்போது அந்த பாட்டி மெதுவாக வந்தாங்க. அந்த பாட்டி ஒரு 70-80 வயசு இருக்கிற பாட்டியாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை, அதற்கு மூத்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நேரம் என்கிட்ட சொன்னாங்க, சாமி எனக்கு கொஞ்சம் ஜெபிக்கணும் அப்படின்னு. எதுக்காக ஜெபிக்கணும் பாட்டின்னு? ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செய்யலை, ஏதாவது செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எனக்கு க்யூரியாசிட்டி, என்ன செய்ய சொல்லலாம், பாட்டிக்கு ஃபஸ்ட்டு வயசு என்னன்னு கேட்போம் அப்படின்னு
உங்கள் வயசு என்னன்னு கேட்டேன். 108 இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி. எத்தனை? 108 ஆம்புலன்ஸ் மாதிரி. நான் மனசுக்குள்ள நினச்சி 108 வயசு வரைக்கும் உன்னை உயிரோடு வச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆண்டவரே எதையாவது செய்யுங்க, ஓங்கி தட்டினா ஏதாவது ஆயிரும், அதனால் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யல அப்படின்னு சொல்லிய பழக்கம் ஒரு சிலர் இருக்காங்க. எவ்வளோ பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும், மோசமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து அதை வாங்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில சகோதரிமார்கள்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளையோ கணவனையோ எந்த சூழ்நிலைகளையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் குடிகாரனாக இருப்பார், போட்டு அடி அடின்னு அடிப்பார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சந்தோஷமாக வச்சுருக்காரு ஆண்டவர், என்ன கொஞ்சம் குடிக்கிறார் பரவாயில்ல அப்படின்னு வாங்க. எனக்கு ஒரு அறிமுகமான ஒரு குடும்பம், அந்த அந்த சிஸ்டரும் அந்த அந்த பாஸ்டரையும் நான் மீட் பண்ணும்போது அவருடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சார். மறந்துட்டேன் நான். அவர் அவ்வளோ துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ரட்சிப்புக்கான வாசனையே அவருக்கு சுத்தமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஸ்கூல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்ச்சுனாவே அவர் தெரிச்சு ஓடிடுற ஒரு ஆள். இந்த சகோதரி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர், ஜெபிக்கிற ஒரு நல்ல சகோதரி. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலே நினைக்கிறேன், எனக்கு சரியா ஐம் நாட் ஷுவர். பல ஆண்டுகள் இவர் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இவர்களை போட்டு அடிக்கிறது இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர் தூங்கும்போது இவங்க தலையில் கை வச்சு ஜெபிப்பாங்களே ஒவ்வொரு இரவும். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கர்த்தர் அவரை சந்தித்தார். ஆமென். இன்றைக்கு அவர் ஒரு பெரிய ஊழியராக இருக்கிறாரு. அவருக்கு ஆந்திராவில், தமிழ்நாட்டிலலாம் நிறைய இடங்களில் திருச்சபைகள் உண்டு. ஆனால் ஒரு நாள் இந்த சகோதரி டென்ஷன் ஆகி அந்த மனுஷனை விட்டுட்டு போயிருந்தா, இப்போ இத்தனை திரள் ஆத்துமாக்களை அந்த மனுஷன் ஆயத்தப்படுத்தி இருப்பாரானா தெரில. ஹல்லேலூயா. அதனால் டோன்ட் கிவ் அப் யுவர் செல்ஃப். உங்கள் தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சில ஆசீர்வாதங்களுக்காக, சில நன்மைகளுக்காக, சில அற்புதங்களுக்காக யூ ஹாவ் டு பி வெயிட். காத்துருங்க. ஹல்லேலூயா. நீதிமான் ஒருபோதும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெட்கம் அடைகிறதில்ல. நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. சொல்லுங்க, நன்மை செய்ய, நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேர்த்தியான நேரத்தில் நன்மைகளை செய்வார். சரி, இந்த அபிஷேகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களாய், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் மனதிலோ இல்லை புக்கிலோ டைரியிலையோ எழுதி கொள்ளுங்கள். முதலாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அற்புதம் உண்டாகும். சொல்லுங்கள், அற்புதம் உண்டாகும். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆசீர்வாதம் உண்டாகும். ஓபேத்-ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல ஆசீர்வாதம் உண்டாகும். மூன்றாவது, விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆசாரியர்களாக இருப்பதன் நிமித்தம் செய்வாராக. ஆமென். The 3 things gonna happen in this year. இந்த வருஷத்தில் இந்த 3 விஷயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒன்று, ஆசீர்வாதம் உண்டாக போகிறது, அற்புதம் உண்டாக போகிறது, மூன்றாவது விடுதலை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி இந்த 3ஐயும் மறந்துடாதீங்க. என்னென்ன உண்டாக போகிறது? ஆசீர்வாதம் உண்டாக போகிறது, அற்புதம் உண்டாக போகிறது, விடுதலை. கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தார். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 1 வருஷம் இல்லை, 3 மாதம் இருந்தது. 3 காரியம் நடந்தது. ஆமென். அவனை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ரெண்டாவது, கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் அற்புதம் உண்டானது. எடுத்து வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 14 17 வரை ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறது.
ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த 6ஆம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல விஷயம் இது இருக்குது அப்படின்னா, இந்த யோர்தான் நதி கரை புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நதி நார்மலாக நதி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கும் கரை புரண்டு ஓடுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம் தானே? நம்ம ஊரில் என்ன நதி ஓடுகிறது? வைகை நதி ஓடிக்கொண்டிருக்கு. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? திருச்சியில் என்ன நதி ஓடுகிறது? காவேரி நதியா ஆறா? அது ஆறு. இது வைகை ஆறா? வைகை ஆறு தானா? ஆமாவா? வைகை நதியா ஆறா? சரி, நதினா என்னது, ஆறுனா என்னது? நதியில் என்ன ஓடும்? தண்ணி போடும். ஆற்றுல வாட்டர் போடும். ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாய். அப்போ எது பெருசு? நதி தான் பெருசு. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ரைட். நம்ம ஊரில் நதி ஓடுது. கடல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கடலை இல்லை. கடல் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. கடல் பார்த்தது இல்லை. ஒரு சிலர்லாம் கடலா அப்படியே உட்காந்துருக்காங்க. அதாவது நான் மட்டும் இந்த பூமியில் வாழ்கிற மாதிரியும் நீங்களாம் அந்த நிலாவில் இருந்த அந்த கடல் யார் அப்படின்னு கடல் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம். கடல் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இருக்குமா? ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குமா? கிடையாது. எப்படி இருக்கும்? பறந்து விரிந்து பயங்கரமாக இருக்கும். சரி, இந்த பூமியில் நீர் பரப்பு அதிகமா நிலப்பரப்பு அதிகமா? நீர் பரப்பு தானே. எப்படி சொல்கிறீங்க? அப்படி தான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. நீருக்கு அடியில் என்ன இருக்குது? எது பெருசு? நீர் வத்தம் நிலம் வத்துமா? இப்போ சொல்லுங்கள், நீர் பரப்பு அதிகமா நிலப்பரப்பு அதிகமா? ஸ்கூலுக்கு போய் சொல்லிடாதீங்கடா, டீச்சர் உதச்சிருவாங்க. ஹல்லேலூயா. சார், நமக்கு என்ன கற்பிக்கப்பட்டதோ அதை நம்ம திரும்ப சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று நிதானமாக யோசிச்சிங்கன்னா அட ஆமால அப்படின்னு தோணும். நான் ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். டே ரெகோபோத் உனக்கு கிடையாதுடா, அடுத்த லெவலுக்கு நான் உன்னை எடுத்துகிட்டு போகணுன்றான்னு ஆண்டவர் பேசுகிறேன். எனக்கு ரெகோபோத் வாக்கு தத்தம் துடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஒழுங்கா வாசி அப்படின்னு. அப்போ நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு போய் என்ன பண்ணுறாரு? முதல்ல ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் உத்தரவை தோண்டுகிறார்கள். அங்கே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அந்த உத்தரவுக்கு பேர் என்ன வைக்கிறாரு? ஈசாக்கு அவர்கள் வாக்குவாதம் பண்ணதுனாலே முதல் துறவுக்கு பேர் ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார். 2ஆம் துறவுக்கு அதை தோண்டும் போது அங்கேயே என்ன பண்ணுறாங்க? பிரச்சனைக்கு வருகிறார்கள். வந்த உடனே அதுக்கு பேர் சித்னா அப்படின்னு வைக்கிறார். சரி, அங்கேருந்து புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல? வாக்குவாதம் பண்ணல. ஏன் வாக்குவாதம் பண்ணலன்னா, there is no water in ரெகோபோத். ரெகோபோத்தில் தண்ணி இல்லை, அதனால் வாக்குவாதம் பண்ணல. ஹல்லேலூயா. ஆனாலும் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார் ரெகோபோத்னு. ஏன் பேர் வைக்கிறார்னா, கர்த்தர் நம்ம பழுகும்படி நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே கிளம்பி பெயர்சபாவுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. என்று சொல்கிறார். பெயர்சபாவுக்கு போனதுக்கப்புறம் தான் கர்த்தர் தரிசனமாகி அப்படின்னு இருக்கு. உன் தகப்பனாகி ஆபிரகாமோட கூட இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன், பயப்படாதே. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண உடனே இந்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அதுபோல் சில விஷயங்களை, சில வசனங்களை அப்படி நம்ம நிதானமாக அப்படி படித்து பார்த்தோன்னா உள்ள சில ஆழத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமாம். நீங்கள் வேறு எந்த புத்தகமும் ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப படித்தா போர் அடிக்கும். ஒன்று தவிர இந்த பூமியில் ஒரு வசனம் 1 மில்லியனுக்கு மேலே ரேமா தரும் அப்படின்னா அது சர்வ வல்லமையில் தேவன் தந்த இந்த வேதம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த ஒரு வசனத்தை யார் வேணாலும் எப்படிப்பட்ட கோணத்தில் வேணாலும் பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை எடுத்து நீங்கள் பண்ணுகிற எந்த பிரசங்கத்திலையும் ஃபிட்டன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக ஒருத்தரை சொல்ல முடியும்னா ஒரே ஒரு நபரை சொல்லலாம். யார் அது? ஒரு மனுஷன் கரெக்டாக செட் ஆவார் எல்லாத்துக்கும். ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யார் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம்.
பாவியை பற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னா பாவம் பண்ண லிஸ்ட்டில் அவர் இருப்பார். பாஸ்டர் ஐயா பயங்கரமாக வச்சுருக்கீங்க ஐயா. தாவீது ராஜாவை பற்றி பேசணுன்னாலும் யார் கரெக்டாக வருவா? தாவீதை எடுத்துக்கலாம். மெய்ப்பனை பற்றி பேசணுன்னாலும் தாவீது. ஒரு யுத்த புருஷன்னாலும், பாவம் செஞ்சவனாலும், பாவத்திலேருந்து மன்னிப்பு கேட்டவனாலும், ஆண்டவருக்கு மிகவும் இருதயத்திற்கு ஏற்றவனாலும் எல்லாவற்றிலையும் நம்மால் வந்து நிற்பார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை உயர்த்தி கர்த்தரை மிகவும் நேசித்த ஒரு தேவ மனுஷன் யாருன்னா ஹல்லேலூயா. இந்த யோபு தான் வாழ்ந்த நாட்களிலே உத்தமனும் சர்மானுக்கருமா இருந்தார். அதுபோல் ஆண்டவரையே பிரியப்படுத்தின ஒரு தேவ மனுஷன் யாருன்னா ஐ திங்க் NLTன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல, அமெரிக்கன் நியூ லைஃப் ட்ரான்ஸ்லேஷன் ஆண்டுன்னு அதில் இருக்குது. ஹீ இஸ் மை ஹார்ட்ன்னு இருக்குது. யார்? தாவீது ஆண்டவர் எப்படி சொல்கிறாரா? இருதயத்திற்கு ஏற்றவனையும் தாண்டி அவன் தான் என் இருதயமே. ஒரு சாதாரண மனுஷனை, அதுவும் ஒரு பாவியான மனுஷனை பார்த்து சர்வ வல்லமையில தேவன் அவன் இருதயத்திற்கு ஏற்றவனையும் தாண்டி அவன் தான் என் இருதயமேன்னு சொல்ல முடியும்னா அப்போ அந்த ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஆமென். ஆமாம், இந்த வருஷத்தில் கிட்டி இல்லை ஒட்டி இருப்போம். பக்கத்தில் கிட்டினா பக்கத்தில், ஒட்டினா உரசிட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு உள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாராக? வாசம் பண்ணுவாரா? ஆமென். ஒரு 500 இருக்குது. இப்போ லியோனார்டு இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் ஒரு 500 நான் வச்சுருக்கேன். நான் பக்கத்தில் நிற்கிறேன். இந்த 500 ரூபாய் யாருடையது? அவர் நானும் பக்கத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வெளியில் ஒரு 500 ரூபாய் இருக்குது. யாருடையது? உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த 500 வந்து அவர் பாக்கெட்டில் இருக்குது. யாருடையது? ஆமாம். பரிசுத்த தேவனை சொந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசனத்தை சுமக்கும் போது பார்க்கிறவர்கள் எல்லாம் சே ஆண்டவர் இப்படி நேசிக்கணும் அப்படின்னு மாற வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் நடந்து போகிறார்கள், ஜனங்கள் பின்பதாக போகிறார்கள். போகும்போது யோர்தான்ல அந்த கரையின் ஓரத்தில் கால் வைத்த உடனே என்னாச்சு? தண்ணீர் வந்து குவியலாக, அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம யோர்தான் 2ஆக பிளந்ததுன்னு பேச முடியாது. ஏன்னா ஒரு பக்கமாக குவியலாக குமிஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் தண்ணி ஓடி போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற தூரம் எல்லாம் வெட்டாந்தரையாக தெரிகிறது. ஒரு பக்கம் ஃபுல்லாக என்ன பண்ணிருச்சு? குவிந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்வாரா? நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறதுனால இந்த வருஷத்தில் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, 3 ஆசீர்வாதம் சொன்னேன். என்னென்ன? என்னை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். 2வது என்ன சொன்னேன்? அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதம் உண்டாகும். 2வது அற்புதங்கள் உண்டாகும். பரிசுத்த தேவன் இந்த வருஷத்தில் சில அற்புதங்களை செய்ய போகிறார். மெதுவாக சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துட போகிறார். நல்ல சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா எப்படி சொல்லணும்னா, இங்கே எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? நீச்சல் தெரிந்தவர்கள் 1 2 3 4 5 6. பழைய ஆட்களுக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியுது. நீச்சல் தெரியாதவர்கள் நானும் தூக்கிறேன். ரைட், தேங்க்யூ. இவ்வளோ இங்கே நம்ம லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷம். நீச்சல் தெரியாத ஒருத்தரை கிணத்துல தள்ளி விடும்போது எப்படி கற்றுவீங்க நீங்கள்? ஹலோ ப்ளீஸ் காப்பாற்றுங்களேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச அவ்வளோதான். தண்ணிக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்மளை எவ்வளோ தூரம் சவுண்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சத்தம் கொடுப்போமா இல்லையா? இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை பேர் ஓடி பார்த்துருக்கீங்க? ஓட்டப்பந்தயம் நீங்கள் எத்தனை பேர் ஓடி இருக்கீங்க? இவ்வளோ பேர் ஓடி இருக்கோம். சில பேர் நாய் துரத்தும் போது ஓடி இருக்கோம் இல்லையா? உங்கள் வேகம் என்னென்னு எப்போ தெரியும்னா, ஒரு நாய் உங்களை துரத்தும் போது தான். ஆமாம், உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்கள் நினச்சா கூட காலையில் ஜாக்கிங் போனோன்னா கூட உங்களால் போக முடியாது. ஆனால் ஒரு தெரு நாயோ சோரி நாயோ உங்களை துரத்தும் போது அப்படி ஸ்டைலாக நடப்பீங்களா? கேட் வாக் போவீங்களா? ஹாய் அப்படின்வீங்களா? அது லொல்னா நீங்கள் பல கிலோமீட்டர் ஓடி நம்மளால் எவ்வளோ தூரம் ஓட முடியுதா? அதுக்கப்புறம் குத்துதே குடையதேன்னு உட்காந்துருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் நம்மளை புஷ் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா? ஆமென் ஹல்லேலூயா சொல்கிறதுக்காக அப்படிலாம் புஷ் பண்ண உள்ளேருந்து நேசம் பொங்கி வரணும். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார்னா ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், அதாவது ரொம்ப அழகான ஒரு வேர்டு இருக்கும், சயன் வை அஃப்ளிக்ஷன், பாடுகள் வழியாக சியோன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அது என்னை மிகவும் அசைத்த ஒரு வார்த்தை. நீங்கள் உன்னதத்திற்கு போகணும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஸ்தலத்தை போய் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும், இந்த பரலோக ராஜ்யத்தை, அப்படின்னா இந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது. ஆமென். இங்கே ஒரு சிலர் இருக்கோம், நம்மளாம் யாருன்னா பாத் மேக்கர்ஸ். நீங்கள் தான் பாதைகளை உருவாக்குகிற
இந்த பொக்லைன் ஜேசிபிலாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஜேசிபி பார்த்துருக்கீங்க? மஞ்சள் கலரில் நட்டுவா களிமார் இருக்கும் இல்லையா? இது என்ன பண்ணுவோம்னா போகிற வழியெல்லாம் என்ன பண்ணுது? ரோட்டை பாதை செவ்வாய்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் பாதையை போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் என்ன ஒரே முள்ளும் கல்லுமா இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். உங்களால் மாத்திரம் அதை கிளியர் பண்ண முடியும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அப்படி உறுதியாக வைத்திருக்கிறார். அப்படியா? எனக்கே தெரியலையே அப்படின்னா கர்த்தர் இந்த வருஷத்தில் உறுதிப்படுத்துவாராக. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால நீங்கள் போகிற பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதாக. இப்போ தான் சொன்னேன், கிணத்துல தள்ளி விடும்போது எப்படி கத்துவீங்களோ அப்படி ஒரு ஆமைன்னு சொல்லணும். இன்னும் ஒரு சிலர் நீச்சல் தெரிந்தவர்கள் அமைதியாக இருக்காங்க நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், பரிசுத்த தேவன் இந்த வருஷத்தில் அற்புதங்களை நிறைவேற்ற போகிறார். யார் மூலமா சொல்லுங்களேன். எப்பொழுது நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறீர்களோ அப்போ தான் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நைட் தூங்குறீங்கன்னா உங்கள் ஒரு ஸ்பீக்கர், ஒரு மைல்டாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னா மைல்டாக அதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப்லாம் இருக்குது. ஒரு 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 மிதமான சவுண்டில் சாங்கை போட்டு விட்டுட்டு தூங்குங்க. இது என்ன பண்ணுன்னா ராத்திரியில் இந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணும். நீங்கள் பிரக்மன்ஸ் ஃபாதர் ரூம்குள்ளே போனீங்கன்னா முன்னாடிலாம் அப்படி மைல்டாக ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும் அந்த கேம்பஸ்குள்ளே பாட்டு. அப்படின்னா ப்ரைஸ் நீங்கள் துதிக்காத நேரத்தில் கூட துதி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆமாம், ஈவில் தாட்ஸ் இருக்காது, தேவையில்லாத சிந்தனைகள் என்ன பண்ணாது, வராது. ராத்திரியில் நீங்கள் படுத்திருப்பீங்க, தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான ஒரு ஸ்தலமாக உங்கள் வீடு இருக்கும். ஒரு பெத்தேலாக இருக்குமா? இது வரைக்கும் இல்லைன்னா இது என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ராத்திரியில் மைல்டாக ஒரு ஸ்பீக்கரை வச்சு, அதுக்காக நல்லது இல்லை, எவனையுமே தூங்க விடாமல் டும் டும் டும்னு இந்த ஆட்டோலாம் போதே நம்ம ஊரில். நான் காருக்கு உள்ளே இருப்போம், ஆனால் டும் 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 கேட்க எனக்கு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. நம்ம காருக்குன்னா பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரர் போயிட்டு இருப்பார். அது நம்ம ஏரியாவில் நிறையா இருக்குது. ஆமாம் தானே? ஆமாம். அந்த மாதிரி வச்சு இருக்கிறவங்க எழுப்பிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சமாதானத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சமாதானத்தை தாருமாண்டவரே அப்படின்னு நான் தயவுசெய்து ஏற்கனவே சமாதானமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஆமாம், யூ ஹாவ் டு பி எ மாடல். மற்றவர் உங்களை பார்க்கும்போதே தெரிச்சு ஓடிடக்கூடாது, ஐயோ வருது அப்படின்னு. உங்களை பார்த்தா அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், உங்கள் காலை வச்சுட்டு அது போங்க, நீங்கள் ஜோம் பண்ணலான்னு பரவாயில்லன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களுடைய வாழ்க்கையில் இனி அவர்கள் வந்து உங்கள் பட்சத்தில் வந்து நின்று வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லத்தக்கதாக மாற்றுவாரா? ஆமென். எப்பன்னா நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கும்போது யூ ஹாவ் டு கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமக்கணும்னா உங்கள் வாய் அவருடைய துதினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வர முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆரம்ப நாட்களில் கெட்ட வார்த்தைகளை பேசியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதை பற்றி யோசனையே இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகளை பேசவே கூடாது. ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னை கிளென்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே, கிளென்ஸ் மீ, என்னை கழுவுங்க, சுத்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அநேகர் வந்து நல்லா பாடுவாங்க, நல்லா துதிப்பாங்க, ஆனால் ரொம்ப சரளமாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நான் பார்த்துருக்குறேன். எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி உங்களால் பேச முடியுது. அப்போ ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறது இல்லை. நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும்னா அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் வாயின் வார்த்தைகளில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஒரு பாதகமான சூழ்நிலைகளில் உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. ஹல்லேலூயா. மனுஷனே அல்ல, உண்மையே நான் நம்புறேன்னு இருக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அவரை நம்புகிறீர்களா? அவரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அடுத்து தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா 15-16 வாசிச்சோம்னா வாசிங்களே 16-17. நல்லா கவனிங்க. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலோன்றி நின்றபோது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான இது, ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக சென்றார்கள்.
ஆனால் யோர்தானை கடந்து செல்லவில்லை. என்ன பண்ணாங்களா? யோர்தானில் நின்றார்கள். அவர்கள் நின்றது நிமித்தம் தான் என்ன பண்ணுச்சு? தண்ணியும் நின்றது. ஒருவேளை இவர்கள் முன்பதாக கிளம்பி யோர்தானை கிராஸ் பண்ணி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? திரும்பி பார்த்தா ஒரு ஜனமும் இருந்திருக்காது. என்ன பின்னாடி வந்தவங்களை ஒருத்தனமே காணோம் அப்படின்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயாச்சு. ஸோ இவர்கள் ஞானவான்கள் காலை வச்ச உடனே, அதாவது தேவ பிரசன்னத்தை சுமக்கிற கர்த்தருடைய பெட்டி சுமந்து கொண்டு போய் காலை வச்ச உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. நடுவில் போய் நிற்கிறாங்க. சகல ஜனங்களும் கடந்து போகத்தக்கதாக நிற்கிறார்கள். ஆமென். ஒரு சிலரை காப்பாற்றுகிற கடமையை கர்த்தர் உங்களுக்கு தான் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை உடஞ்சி போயிருப்பீங்க, ஆனால் உங்களை கொண்டு மற்றவர்களை கட்டுவது அவருடைய தனி சிறப்பு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் உடைந்திருக்கும் போது என்னை கொண்டு அவர் அநேகரை கட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒரு புரோக்கன் வெசல். கிடையாது. ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகரை கட்டுகிறவர்களாக உங்களை மாற்றுவாராக. ஆமென். அவர் கட்டுவிப்பார். த ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்டரேஷன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவாராக. அதன் திறப்புகளை அடைப்பாராக. பழுதானவைகளை கர்த்தர் சீர்படுத்துவாராக. பூர்வ நாட்கள் இருந்ததை போல நடத்துவாராக. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, உறவுகளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறது நிமித்தம் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் நிறுத்தி உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவாரா. ஹல்லேலூயா. மூன்றாவது, விடுதலை உண்டாகும். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான வேத பகுதி மார்க் 5வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6லிருந்து. அவன் தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமானுடைய தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவே அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆண்டவர் ஏற்கனவே, அதாவது இந்த போட்டில் இருந்து இறங்கும் போதே ஆகாருன்னா ஒரு ஆர்டர் பண்ணிட்டார், அசுத்தாவே இந்த மனுஷனை விட்டு போன்னு சொல்லி. ஆமென். ஆண்டவர் ப்ரொக்ளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து அவன் ஓடி வரான். ஏன்னா என்னை வேதனைப்படுத்தவா வந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் அநேக பரிசுத்தவான்கள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து சஞ்சரித்தது உண்மையா இல்லையா? சிம்சோன் மேல் இறங்கினது உண்மையா இல்லையா? தாவீதின் மேல் இறங்கினது உண்மையா இல்லையா? சவுலின் மேல் இறங்கினது உண்மையா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ஆனால் தங்கலை. இவங்க ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணுவாங்க, உடனே கிளம்பி போயிடுவார். யோவான் ஸ்நானக இடத்துல ஆண்டவர் பிதா வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி யார் மேல் இறங்கி தங்குகிறதை காண்பாயோ அவர் தான் ஏன் புத்திரன். ஹல்லேலூயா. அப்படி தங்கின ஒரே ஒருத்தர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் ஆண்டவர் தங்குகிற ஒரு நபர் யார்? நான் தான். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வேறொரு தேற்றவாளன் வருவார்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அந்த தேற்றவாளன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்க. நீங்கள் வேற எதை பற்றி வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, தப்பிச்சிருவீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் என்ன பண்ணிட முடியாது. யூ ஷுட் நாட் டாக் அபவுட் ஹிம். என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரெல்லாம் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் குறித்து என்ன பண்ணிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலர்லாம் டங்ஸ் பேசும்போது கிண்டல் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன், அவர்களுக்கு புரியாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாறி போன ஒரு சிலர் வந்து சும்மா பேசி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஏமாத்துறாங்க ஏன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது வந்து மன்னிக்கப்பட முடியாத குற்றம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு சில பொருத்தனைகளையோ பிரதிஷ்டையோ பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரை உமக்காக நான் அதை செய்கிறேன்ட்டுன்னு நீங்கள் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக அதை ஆமாம், நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, தேவ சமூகத்தில் போய் பரிசுத்தாவே என்று சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் அதை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரை. கண்டிப்பாக அதை செய்யுங்க. உங்களால் செய்ய முடியலையா வாய் திறந்து சொல்ல வேண்டாம். ஆமென். ஒரு பொருத்தனை தேவ சமூகத்தில் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு டூ இட். அப்போ தான் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து போகிறார். அவர் வந்த உடனே பிசாசாங்க அவன் சொல்கிறது என்னென்னா, இந்த எல்லை அப்படின்னு இருக்கு, அதில் இந்த டெரிட்டரி, பிசாசு வந்து அவனுக்குள்ளே மாத்திரம் இல்லை, அவனுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த டெரிட்டரியவே ஆளுகை செய்து கொண்டிருக்கு. ஆமென்.
இந்த எல்லை பிசாசுன்னு சொல்லுவோம், டெரிட்டோரியல் ஸ்பிரிட். இப்போ இந்த சர்ச் இருக்குன்னா இந்த சர்ச்சை சுற்றி என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கா இல்லையா? நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வேறு யாராவது வந்து சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. சரி, நீங்கள் ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறீங்க. அந்த டைல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த இடத்துல இப்போது ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 3000 வச்சுக்கலாமாண்ணே? 3000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3000 ருபீஸ், 3000 ரூபா. இந்த 3000 ரூபா எவ்வளோக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? என்ன சைஸில் இருக்கிற லேண்டுக்கு கொடுக்குறீங்க காசு? எவ்வளவு? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ஃபீட் தானா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நீங்கள் 3000 ரூபா கொடுக்குறீங்களா? எவ்வளோ கொடுக்குறீங்க? என்னையா நீ வந்ததுலேருந்து ஜியாகிரபிக்கல் மாதிரி போட்டு மண்டே குழப்பிட்டு அப்படின்றீங்களே. காலகாலத்தில் 6 மணிக்கு வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலால விட மாட்டியா அப்படின்றவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சூப்பர்ரா, நல்லா கவனிங்க. நீங்கள் கொடுக்குற காசு வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாத்திரம் இல்லை, அதன் ஆழத்துக்கு எல்லாம் சேர்ந்து தான். ஹல்லேலூயா. போர் எங்கே போடுறீங்க? சைட்லேயே போடுறீங்களா? நீங்கள் அந்த ஒரு கிரவுண்டு 3000 ரூபா சொல்கிறாங்கப்பா அப்படின்னா அது ஒரு கிரவுண்ட் கிடையாது சாமி, 3652 கிலோமீட்டர் டவுன் அது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்படி தான் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு 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 நாள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆண்டவர் லைட்டாக டச் பண்ணாருன்னா அந்த டச் சாதாரண டச் கிடையாது. அப்போலேருந்து நீங்கள் ஒரு பிரச்சனத்தை கேரி பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் ரெடி பண்ணிடணும். ஒரு சிலர் வந்து ஆண்டவர் ஏதோ சும்மா ஆண்டவர் வந்து அப்படி சாஃப்டாக வந்து போயிடுவார் நினச்சிட்டு இருக்கீங்களா? The mighty God. Hallelujah. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படியே மேகமே அப்படி வந்து போகிறவர் மாத்திரம் இல்லை, வல்லமையான கிரிகளை நடப்பிக்கிறவர். அவரை நம்பி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பவே முடியாது. ஒரு வேளை எழும்புறான்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். யூ ஆர் அ பிரசன்ஸ் கேரியர். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் நீங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பியிருக்கலாம், சைன் இது வரைக்கும் போடாமல் இருக்கலாம், சில அலுவலகங்களில் உங்களை பார்த்தா வெளில போயா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் போய் நிற்கும்போது தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் செஞ்சிருக்க ஆண்டவர். இப்போ சத்தத்தை பாருங்க. ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் அப்படி முழு மனதோடு செய்யணும். ஆமேன். தாவீது சொல்கிறார், நான் ஆவியோடும் பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை உயர்த்த வேண்டும். ஆமேன். அப்படி தூங்கி வளைஞ்சிடப்படாது. நீங்கள் துதிக்கிறத பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளுக்கு எப்படி ஆராதிச்சா இப்படி ஆராதிக்கணுயா அப்படின்னு வந்துடணும். ஆமேன். ஒரு சிலர்லாம் தேவனை நேசிக்கிறத பார்த்துட்டு அருகில் இருக்கிறவர்களும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் நேசிக்கிறவர்களாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்துட்டு சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. இங்கே யாரும் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தலைவர் வர்ஷிப் பண்ணிருக்கும் போது எல்லாம் கண்ணை மூடி அழகாக ஆராதிச்சுட்டு இருந்தீங்க. ஐ ஃபெல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உள்ளே என்டர் ஆகும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனாக தான் நான் உள்ளே வந்தேன். இந்த ஸ்தலத்தை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். ஆமாம், there is a big purpose on you. உங்கள் மேலே கர்த்தர் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடுறாருன்னா அந்த ஒரு மனுஷனை மாத்திரம் அவர் தொடுகிறவர் அல்ல, அந்த ஜென்ரேஷனே அதுக்கப்புறம் அவர் கருத்தில் தான் இருக்கும். அடுத்த தலைமுறை எல்லாம் அவர் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளெல்லாம் வழிவீருக்கு போகாதபடி பரிசுத்த தேவனை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். எங்கெல்லாம் போனாங்களோ அது எல்லாவற்றையும் ரெக்கவர் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து அதே இடத்துல கர்த்தர் நிறுத்துவார். நான் பார்த்துருக்கேன், அநேக ஊழியருடைய பிள்ளைகள் ஊழியம் செஞ்சாமல் ஓடி போயிருப்பாங்க. எனக்கு ஊழியமே வேணாம் விட்டுருங்க அப்படின்னு தூரத்தில் ஓடினவர்கள் எல்லாம் உண்டு. தாய் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போனவர்கள் எல்லாம் உண்டு. ஒரு காலம் வந்தது, அந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் பண்ணுவார். தேவனுடைய தொடுதல்னு ஒன்று இருக்குது. அந்த நாட்களில் ஆண்டவர் தொட்டு அவர்களுடைய எவ்வளோ காலங்களை மிஸ் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து டபுள் அனாயிட்டிங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், உலகமே பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. இந்த வருஷத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாவதா. ஆண்டவர் சொன்ன உடனே உனக்குள்ளாக இருந்த ஆவி என்ன ஆயிடுச்சு? பிசாசு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. போய் பன்றிகளுக்குள்ளே போய் என்ன பண்ணிடுது? பூந்து எல்லாம் மாண்டு போனது, கடலில் விழுந்து. பரிசுத்த தேவன் இந்த வருஷத்தில் விடுதலை உண்டு பண்ணுவாரா? நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து தீரும். ஆசீர்வாதம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். மறந்துடக்கூடாது. ஆமென். எழும்பலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள கிரியைகளை இந்த நாளில் நடப்பிப்பாரா? ரேகே ஷேகேதாராலஹா தர ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை
அது பரலோகத்திற்கு எட்டத்தக்கதான சத்தமாக இருக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரா. உங்கள் பிரசனத்தை சுமக்கிறவர்களா நீர் எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. ரேகே ஷேதாந்தரே ரீபா பலா துரோரோ ஷெகே தரலஹாந்தரே. கர்த்தரை எழுந்தருளுவீராக. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் வீட்டை ஆசீர்வதியும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ரேஹே ஷெகே தரலஹா துரோரோ ஓ ரீபா பலா துரோலோ ஷெகே தர. அற்புதங்கள் நடக்கட்டும். ஓ வழி திறக்கட்டும். யோர்தான்கள் பிரியட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை ஓடி கரை புரண்டு போன எல்லா விதமான கரை புரண்டு போகிற அனுபவங்கள், தடைகள் இயேசுவின் நாமத்திலே ஒரு குவியலா நிற்கட்டும், ஒரு குவியலா நிற்கட்டும்ப்பா. உங்க பிரச்சனத்தை நாங்கள் சுமந்து கொண்டு போகும்போது உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற தடைகள் எல்லாம் நிற்பதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நிற்கட்டும், தடைகள் நிற்கட்டும். ரேபாலா ஷெகேதாரலா தேரே ரிகே தரலா துரோரோ ஷிகே தரலா அந்தரே. ஓ எல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இருந்து திரிகிறவர்கள் அல்ல, தேவைகளுக்காக புலம்புகிறவர்களா அல்ல. சர்வ வல்லமையில தேவன் இந்த வருஷத்திலே சந்திப்பீராக. இது தேவன்னு தெரிகிறதற்கு முன்பதாக, அறிந்து கொள்ளுகிறதற்கு முன்பதாக கர்த்தர் அதை சந்திரிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ரேமாலா காஷே தேரேனே கேது ரீபா பாபாலா காதரேலே ஷியாதரலா ஹாதரே. அற்புதம் உண்டாவதாக, அற்புதங்கள் உண்டாவதாக, அற்புதங்கள் உண்டாவதாக, அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். எந்தெந்த எல்லைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ, ஓ அதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான பேரியர்ஸையும் தடைகளையும் இந்த நாட்களில் பரிசுத்த தேவன் உடைத்து போடுவீராக சொல்லுங்க. ரேஹே ஷேதா ரலா ராஹா துரு. பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். எப்பொழுது உங்க பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா, காலையும் மாலையும் உம்மை பாடி ஆராதிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. உங்க பிரசன்னத்தை சுமக்க பண்ணுவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை தகுதிப்படுத்துவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்பா, வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க சத்தம் ரேகேலா ஷெகேதரலா ஹாந்தரே ரீதரலா ஹதுரோரோ. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேனே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை சத்தத்தை உயர்த்தி மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே. உமை மாறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே. உமை மாற பரிசுத்தரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிழ்ச்சியின் மகுடமாய் பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பீராக. எங்கள் சிரசின் மேலும் அபிஷேகம் என்னாலும் தங்கி இருப்பதாக. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி.